எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சிறப்பாக பொங்கல் கொண்டாடிங்களா? நாங்களும் வந்து சிறப்பாக பொங்கல் கொண்டாடியாச்சு. அப்புறமா காயத்ரி அக்கா ஏன் வரல, ஆதிரன் குட்டி ஏன் வரல, இளவரசனா ஏன் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால அவங்க வரல. காயத்ரி வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. ஆதிரனும் காயத்ரியும் அவங்க வீட்டில் உடம்பு சரியில்லைங்கிறனால வரல. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் நிறைய பேர் வந்து உங்கள் அப்பா வந்து புத்திமதி சொல்ல மாட்டாங்களா அப்படின்னலாம் கேட்டிருந்தீங்க. எல்லோரும் புத்திமதி சொல்கிறது தான். அது ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குவாங்க, ஏற்றுக்காதவங்க அப்புறம் அவங்களாம் திருந்தும்போது தான் உண்டு. ஸோ அவ்வளோதான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சேன். வெஜிடபிள் பிரியாணி தான் பேர், ஆனால் வெஜிடபிள் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க பாரு. இருந்துச்சு, நான் தான் நிறைய கட் பண்ணி போடல. எல்லாம் பொறிக்கு வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கட் பண்ணி போடல. இதுக்கு வந்து தயிர் வாங்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே சளி பிடித்த காரணத்தினால் தயிர் வாங்கவில்லை. பாருங்க ஊறுகாய் வச்சுருக்கேன். இந்த ஊறுகாய் தான் எல்லாத்துக்குமே, பருப்பு குழம்புக்கு எல்லாத்துக்கும் இதே ஊறுகாய் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். பிரண்டாய் ஊறுகாய். ஆனால் நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. எங்கள் அம்மா வந்து இன்னைக்கு எம்ஜிஆர் பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால குளிச்சுட்டு எம்ஜிஆர் கும்பிட்டு சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவாங்க. அதனால தண்ணி காய வச்சுட்டு இருக்கிறாங்க. செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அப்புறம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க. நீங்களாம் யார் யார் அப்படி தீவிரமான எம்ஜிஆர் ரசிகைகள் இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கும் எம்ஜிஆரை பிடிக்கும், ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் வந்து பக்தியெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது, பார்ப்போம். ஓகே, சுகாஸ் வேறு அந்தியூர் கூட்டிகிட்டு போகிறதாம்மா. சுகாஸ் மணல்காடு கூட்டிகிட்டு சொன்னால் எங்களுக்கு தெரியாது. ஓகே, உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இதுதான் சாப்பிட போகிறோம். ரசிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆராதனா குட்டிக்கு ஊட்டி விடணும், சுகாஸ் வந்து சாப்பிடுவீங்க. ஏன் சுகாஸ் போட விட அடுத்த வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். மணல்காடு போகிறவா இல்லை எங்கே போயிட்டு வரோன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இன்னும் 3 நாள் இருக்குது குழந்தைங்களுக்கு லீவு. இன்னைக்கோட சேர்ந்து 3 நாள். அப்புறம் வந்து ஸ்கூல் தொடர்ந்து அப்புறம்லாம் எந்த லீவும் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.